நான் இப்போ நின்றுட்டுருக்க இடம் தான் தூத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷன். இதுதான் நம்மளோட மேட்டுப்பாளையம் எக்ஸ்பிரஸ். போன வாட்டி பார்க்கும்போது வேப் 4 இன்ஜின் இருந்தது. இப்போ வந்து வேப் 7 இன்ஜினுக்கு மாற்றிட்டாங்க. அண்ட் இன்னொரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. ட்ரெயின் டைமிங்கை வந்து 10:50லேருந்து 11:40க்கு வந்து மாற்றிருக்காங்க. தூத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷனில் இருக்க நிறைய ட்ரெயினோட டைமிங்கை வந்து ஜனவரி 1, 2026லேருந்து மாற்றிருக்காங்க. நாங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிட்டத்தட்ட 10:30க்கே போய் சேர்ந்துட்டோம். ரயில்வே ஸ்டேஷனை வந்து ஃபுல்லாக நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு. அன்ரிசர்வ்டு வந்து 10:30க்கே ஃபுல்லாக ஆரம்பிச்சிருச்சு. ட்ரெயினோட மற்ற கோச்சஸ்லாம் 11 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அதனால அதுக்கு முன்னாடி போனீங்கன்னா வேஸ்ட்டு. அன்ரிசர்வ்டு மட்டும்தான் சீக்கிரமே ஓப்பன் பண்ணி வைப்பாங்க. நாங்கள் வந்து போகும்போது ட்ரெயின் வந்து அங்கே தான் நின்றுட்டு இருந்தது. ட்ரெயினோட இன்ஜினை வந்து கரெக்டாக 11 மணிக்கு தான் ஆன் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகுறத வந்து கேட்டது இல்லைன்னா இப்போ கேட்டு பாருங்கள். அன்ரிசர்வ்டெல்லாம் 11 மணிக்கே கிட்டத்தட்ட பயங்கர ஃபுல்லாகிருச்சு. இந்த ட்ரெயினில் வந்து அதனால நீங்கள் வந்து அன்ரிசர்வ்டில் வந்து ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் வந்து சீக்கிரம் வர்ற மாதிரியே பிளான் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சீட்டு கிடைக்கும். நம்மளோட ட்ரெயினுக்கு வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 தான் அலாட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்து 10:30க்கு வரும்போதே பிளாட்ஃபார்மில் வந்து நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து டைம் சேஞ்ச் பண்ணதே தெரியாமல் சீக்கிரம் வந்து உட்காந்துட்டுருந்தாங்க. இதுதான் நம்ம மேட்டுப்பாளையம் எக்ஸ்பிரஸோட கார்ட் ரூம். கார்ட் ரூமில் வந்து பெருசாக ஒன்றும் இருக்காது. ஒரு டாய்லெட், ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர், அதுக்கப்புறம் சில முக்கியமான எக்யூப்மெண்ட்ஸ். எப்போ தான் ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டி என்னோடய வாழ்க்கையிலே முதல் வாட்டி நான் 3rd ஏசியில் ட்ராவல் பண்ண போகிறேன். நானும் ஆர்வமாக தான் இருக்கேன். நான் ஃபஸ்ட் டைம் 3rd ஏசியில் ட்ராவல் பண்ணுறதுனால எப்படி பெட்ஷீட்டை விரிக்கணுன்னே தெரியாமல் 1/2 மணி நேரம் கஷ்டப்பட்டு விரிச்சிருக்கேன் பெட்ஷீட்டை. ட்ரெயினை வந்து கரெக்டாக 11:40க்கு வந்து தூத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எடுத்துட்டாங்க. தூத்துக்குடியிலேருந்து ட்ரெயினை வந்து கரெக்டாக 11:40க்கு எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் 68 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி செகண்ட் ஸ்டாப் ஆகிய கோயில்பட்டிக்கு வந்து 12:33க்கு வந்து சேரும். இங்கே வந்து 2 மினிட்ஸ் ஹால்ட். அதுக்கப்புறம் ட்ரெயின் வந்து 89 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி 12:52க்கு சாத்தூர் வந்து சேரும். இங்கே வந்து 2 மினிட்ஸ் ஹால்ட். இங்கேருந்து கிளம்பி 116 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி 1:13க்கு விருதுநகர் ஜங்ஷன் வந்து ரீச் ஆகும். அங்கே வந்து 2 மினிட்ஸ் ஹால்ட். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி 159 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி 1:55க்கு மதுரை ஜங்ஷன் வந்து ரீச் ஆகும். இங்கே 5 மினிட்ஸ் ஹால்ட். இங்கேருந்து கிளம்பி 225 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி 2:57க்கு திண்டுக்கல் ஜங்ஷன் வந்து ரீச் ஆகும். இங்கே வந்து 3 நிமிஷம் ஹால்ட். அங்கேருந்து கிளம்பி 258 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி 3:33க்கு ஒட்டன்சத்திரம் வந்து ரீச் ஆகும். இங்கே 2 மினிட்ஸ் ஹால்ட். இங்கேருந்து கிளம்பி 284 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி 3:57க்கு பழனி வந்து ரீச் ஆகும். அங்கே 3 மினிட்ஸ் ஹால்ட். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி 317 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி 4:28க்கு உடுமலைப்பேட்டை வந்து ரீச் ஆகும். அங்கே 2 மினிட்ஸ் ஹால்ட். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி 346 கிலோமீட்டர் மொத்தமாக ட்ராவல் பண்ணி 5:15க்கு பொள்ளாச்சி ஜங்ஷன் வந்து ரீச் ஆகும். அங்கே 5 நிமிஷம் ஹால்ட். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி 368 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி 5:49க்கு கிணத்துக்கடவு ஜங்ஷன் வந்து ரீச் ஆகும். அங்கே 1 நிமிஷம் ஹால்ட். அதுக்கப்புறம் மொத்தமாக 392 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி 6:37க்கு கோயம்புத்தூர் ஜங்ஷன் வந்து ரீச் ஆகும். அங்கே வந்து 5 நிமிஷம் ஹால்ட். அதுக்கப்புறம் ஃபைனலி 428 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி ஒரு 7:40 கிட்ட மேட்டுப்பாளையம் போய் ரீச் ஆகும்.
இப்போ ட்ரெயின் கரண்ட்லி இருக்க இடம் வந்து கிணத்துக்கடவு ரயில்வே ஸ்டேஷன். ட்ரெயின் வந்து இங்கே 5:45 கிட்ட வந்து சேர்ந்துச்சு. என்னோட கணக்குப்படி பொள்ளாச்சி பேசஞ்சர் வந்ததுக்கப்புறம் வரும்னு நினைக்கிறேன். இங்கேயே இப்போ பயங்கர சில்லுன்னு தான் இருக்குது. போன வீடியோவில் வந்து நான் வந்து ட்ரெயினில் வந்து ஃபுல்லாக தூங்காதனால இந்த வாட்டி வந்து நான் வந்து ராத்திரி ஃபுல்லாக எழுந்திரிச்சு ரெக்கார்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஃபோனை வாங்கி வச்சுட்டாங்க. அதனால தான் நான் வந்து இப்போ கிணத்துக்கடவுலேருந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். பொள்ளாச்சி பேசஞ்சர் வந்து கிட்டத்தட்ட 6 மணிக்கே வந்துருச்சு. பொள்ளாச்சி பேசஞ்சர் வந்து சேர்ந்த உடனே 1, 2 நிமிஷத்துலலாம் ட்ரெயினை வந்து எடுத்துருவாங்க. கோயம்புத்தூர் வந்துட்டான். கோயம்புத்தூர் வந்துட்டான். போதனூர் வந்து அதுக்கு அடுத்து கோயம்புத்தூர் வந்துட்டான். எவ்வளோ நேரம் தெரில. போத்தணும் பார்த்து இந்த தள்ளி இந்த டக்கு ஸ்லிப்பாக இருந்தான். போதனூரில் வந்து ஸ்டாப்பிங்கே கிடையாது. எதுக்கு நிறுத்தியிருக்காங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த வேக் 12B ட்வின் இன்ஜின் கார்கோ ட்ரெயின் வந்து கண்ணில் பட்டுது. இந்த கார்கோ ட்ரெயின் வந்து கிராஸ் ஆகுறதுக்கு தான் நம்மளோட ட்ரெயினை வந்து இங்கே வந்து நிறுத்தி வெயிட் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் நார்மலாக இந்த ட்ரெயினுக்கு வந்து போதனூரில் வந்து ஸ்டாப்பிங் கிடையாது. போதனூரை வந்து மெதுவாக ஸ்கிப் பண்ணிடும். ட்ரெயின் 6:40க்கெல்லாம் கரெக்டாக வந்து கோயம்புத்தூர் ஜங்ஷனுக்கு வந்து ரீச் ஆயிருச்சு. இந்த ட்ரெயினில் மொத்தமாக 2 SLRD, 4 அன்ரிசர்வ்டு, 9 ஸ்லீப்பர், 2 தேர்ட் ஏசி ஸ்லீப்பர்,
ஒரு செகண்ட் ஏசி ஸ்லீப்பர் இருக்கு. ட்ரெயின்ல வந்து 99% ஆஃப் த கூட்டம் வந்து கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேயே இறங்கிட்டாங்க. நானும் கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேயே இறங்கிட்டேன். என்னோட ஜேர்னியை வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக தூத்துக்குடியிலேருந்து கோயம்புத்தூர் ஜங்ஷனுக்கு வந்து முடிச்சிட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்ஃபர்மேஷனை வந்து நான் வந்து உங்களுக்கு கவர் பண்ணி காமிச்சிட்டேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் வந்து நம்புகிறேன். மேக்ஸிமம் ட்ரெயின் வந்து எல்லா ஸ்டேஷனுக்கும் ஆன் டைமில் வந்து போய் சேர்ந்துருச்சு. அதனால் நீங்கள் வந்து நடுவில் வந்து எங்கேயாவது ஏற வேண்டியதுன்னா நீங்கள் வந்து கரெக்டான டைமுக்கு வந்துடுங்க. இல்லாட்டி ட்ரெயினை வந்து மிஸ் பண்ண வேண்டியதாயிரும். என்னோடய ஃபஸ்ட் டைம் தேர்ட் ஏசி ஸ்லீப்பர் எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா தான் இருந்தது. நான் வந்து நல்லாவே இந்த ஜேர்னியை வந்து என்ஜாய் பண்ணேன். ஏசி ஸ்லீப்பரை வந்து நீங்கள் வந்து என்கிட்ட ஒர்த்தான்னு கேட்டால் நான் வந்து ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். வேப் 4 இன்ஜின்லேருந்து வேப் 7 இன்ஜினுக்காக மாற்றினனால ஜேர்னி வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக போன மாதிரியே இருந்தது போன வாட்டிக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஜாஷ் தமிழ். வரட்டா?